விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தென்னை மர நுண்ணூட்ட உரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. தென்னை நுண்ணூட்ட உரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இதோட பயன்கள் என்ன, இது ஒரு மரத்துக்கு எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தென்னை சாகுபடியில் அதிக அளவு மகசூல் பெறுவதற்கு தென்னை நுண்ணூட்ட உரம் மிக மிக அவசியமானதுங்க. தென்னை நுண்ணூட்ட உரத்தில் போரான், துத்தநாகம், தாமிரம், இரும்பு, மாங்கனீஸ், மாலிப்டன் அப்படின்ட்டு 6 வகையான நுண்ணூட்ட சத்துக்கள் கலந்து இருக்குங்க. பெரும்பாலான விவசாயிகள் என்பிகேன்னு சொல்லக்கூடிய தயச்சத்து, சாம்பல் சத்து, மணிச்சத்து மட்டும் தான் பயன்படுத்துகிறாங்க. நுண்ணூட்ட சத்துக்களை பெரும்பாலான விவசாயிகள் பயன்படுத்துறதே இல்லைங்க. தென்னை மரத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த நுண்ணூட்டமும் ரொம்ப அவசியமானதுங்க. இது குறைஞ்ச அளவு தான் தேவைப்படும். ஆனால் இது தென்னை மரத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க. நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறையால் தென்னை மரங்களில் வளர்ச்சி பாதிக்கப்படுவது மட்டும் இல்லாமல் நமக்கு மகசூலும் பார்த்திங்கன்னா 50% வரைக்கும் பாதிக்கப்படுதுங்க. இந்த தென்னை நுண்ணூட்ட உரம் கோகோனட் C80ங்கிற பேரில் அனைத்து விதமான உரக்கடைகள்லையும் கிடைக்குங்க. 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் இருக்க தென்னை மரங்களுக்கு இந்த நுண்ணூட்ட உரத்தை ஒரு மரத்துக்கு 1/4 கிலோ அளவு பயன்படுத்திக்கலாங்க. அதே 3 வருஷத்துக்கு மேலே இருக்க மரங்களுக்கு ஒரு மரத்துக்கு 1/2 கிலோ வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. 10 வருஷத்துக்கு மேலே இருக்க தென்னை மரங்களுக்கு ஒரு மரத்துக்கு 1 கிலோ வரைக்குமே நம்ம தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க. இந்த தென்னை நுண்ணூட்ட உரத்தை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்தினாலே போதுமானதுங்க. இப்படி பயன்படுத்தும் போது நம்ம தென்னை மரத்துலேருந்து 3 அடி தள்ளி வட்டைப்பாத்தி எடுத்து அதில் 1/2 அடி குழியில் இந்த நுண்ணூட்ட உரத்தை போட்டு அன்றைக்கோ இல்லை மறுநாளோ ஒரு தண்ணி பாய்ச்சி விடுங்க. அதை தொடர்ந்து 3 நாளைக்கு ஒரு தடவை இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு தண்ணி பாய்ச்சிட்டே வாங்க. அடுத்து இந்த தென்னை நுண்ணூட்ட உரத்தால் என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பூ உற்பத்தி அதிகரிக்குங்க. ரெண்டாவது, இந்த குறும்பை பார்த்திங்கன்னா தென்னை மரத்தில் அதிக அளவு உதிர்ந்து போயிடுங்க. இந்த குறும்பை உதிர்வதே பார்த்திங்கன்னா தடை பண்ணுதுங்க. மூணாவதாக, தென்னையில் புதுசாக வரக்கூடிய ஓலையெல்லாம் விரியாமல் அப்படியே இருக்குங்க. இது நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை தாங்க. இதை பயன்படுத்தும் போது நமக்கு ஓலை நல்லா விரிஞ்சு வருங்க. நாலாவதாக, இலைகள்லாம் சுருண்டு நுனியில் பார்க்கும்போது சுருட்டியாக தெரியுங்க. இதுவும் சத்து பற்றாக்குறை தாங்க. இதை பயன்படுத்துறது மூலமாக நம்ம அந்த சுருட்டியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. அஞ்சாவதாக, இலைகள்லாம் பார்த்தோம்னா காஞ்சி போயிட்டு கோடு கோடாக இருக்குங்க. அதுவுமே இந்த சத்து பற்றாக்குறையால் தான் வருதுங்க. அதையுமே இதை பயன்படுத்தி அந்த குறையும் சரி பண்ணிக்கலாம். ஆறாவதாக, தென்னை குலையில் குச்சிக்காய், பேட்டுக்காய்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை உள்ள தேங்காய்க்குள்ளே பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாமல் எம்டியாக இருக்குங்க. அதையுமே இந்த சத்து பற்றாக்குறையால் தான் வருதுங்க. இந்த நுண்ணூட்டத்தை பயன்படுத்தும் போது அதையும் நம்ம சரி செஞ்சுக்கலாங்க. ஏழாவதாக, தேங்காய்கள் நல்லா தரமானதாக கிடைக்கிறதுக்கும் அதில் ஆயில் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குமே இந்த நுண்ணூட்ட உரம் ரொம்பவே பயன்படுதுங்க. இந்த தென்னை நுண்ணூட்ட உரம் எங்கள் ஏரியாவில் 1 கிலோ 90 ரூபாயிலேருந்து 100 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்குதுங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த தென்னை நுண்ணூட்ட உரம் பயன்படுத்திருந்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.